இந்த படத்தோட ஹீரோ பார்த்தீங்கன்னா, ரொம்ப கான்ட்ரோவர்ஷியலான ஒரு பெர்சன். அவர எப்படி சார் செலக்ட் பண்ணீங்க? ஸோ நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், லொக்கேஷன் பார்க்க போயிருந்தேன். அப்போ மிட்நைட் வந்திருக்காரு, எனக்கு தெரியாது. ஒரு மாதிரி ஜவ்வாது ஸ்மெல் பயங்கரமாக அடிச்சுட்டே இருந்துச்சு. அப்புறம் வாக்கிங்கில் போய்ட்டு மார்னிங் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஆக்சுவலாக அப்போ வந்து அந்த கெட்டப் இல்லை, அவர் வந்து ஹேர் கட் பண்ணி வேறு மாதிரி வந்தார். அதனால் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணார். இந்த மாதிரி ஒரு அகோரி கலையரசன் பார்த்துருக்கீங்க? இல்லை, நான் யூடியூப்பில் ஏதாவது பார்த்துருக்கேன், ஆனால் உந்தெல்லாம் நான் இந்த வீடியோ பார்த்ததில்லை. அது ஒரு மாதிரி இருக்கும். அவனை வந்து கிட்டத்தட்ட என் கூட ஒரு ஷூட் ஆரம்பிக்கிறது 1 month வரைக்கும் என் கூடவே தான் இருந்தான். ஆக்சுவலி வேறு எங்கேயுமே போகல, கூடவே தான் இருந்தான். ஷூட் அப்போ வந்து நான் ஃபீல் பண்ணேன். ஆக்சுவலி அவர் ரகுவரன் சார் மாதிரி அந்த ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸே அப்படி இருக்கும். அது ஆமாம், அது வந்து ஷூட்டிங்லேயே 2-3 பேர் சொன்னாங்க. ப்ரொடியூசர் சொல்கிறேன், சார் நான் அமௌண்ட் எதிர்பார்த்தா வரல, என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னு. ஐயோ சரியா போச்சு அப்படின்னு. நான் ஊருக்கு போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன் சார். நான் என்ன சொல்ல முடியும் சார், பாருங்கள் எல்லாருமே டீம் ஃபுல்லாக இருக்குது, இந்த மாதிரி அமௌண்ட் எல்லாம் வந்து பண்ண முடியாது சார், நீங்கள் பார்த்துங்க அப்படின்னு. நான் வந்துடுறேன் சார், நான் ஒரு 3 daysல வந்துடுறேன்ட்டு போனார். போயிட்டு வரவே இல்லை. நான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன். 26 நாள் ஷூட் பண்ணேன் ப்ரொடியூசர் இல்லாமல். அப்பா பிருந்தா, இன்னைக்கு கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமே. ஒரு மழை 4 சாரல், மௌன மழை, குரு சுக்கிரன் போன்ற வித்தியாசமான திரைப்படங்களின் இயக்குனர் ஆனந்த் அவர்களே இன்றைய நம் விருந்தினர். லெட்ஸ் வெல்கம் டைரக்டர் ஆனந்த். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. ஸோ உங்களோட எல்லா படங்களுமே ஆக்சுவலி சூப்பர் டூப்பர் ஹிட்டான படங்கள். அண்ட் இப்போ ரிலீஸ்க்கு வெயிட்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு செம படம் யாரா அந்த பையன் அப்படிங்கிற படம் வந்து நாங்கள் ரொம்பவே ஆவலாக காத்துட்ருக்கோம். எப்போண்டா ரிலீஸ் ஆக போகுது ஆனந்த் சார் கிட்ட இருந்து அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த படம் உங்களுக்கு எப்படி நேர்ந்தது? இது வந்து ஒரு ட்ராவலிங் மூவி. இது ஆக்சுவலி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் இந்த படம் எப்படி பண்ணணும்னு நினச்சேன்னா, ஸ்பீடாக இருக்கணும், ஒரு 2.5 hours வந்து சீட்டை விட்டு எழுந்துக்கக்கூடாது அப்படின்ற அந்த மைண்ட் செட்டில் பண்ண ஒரு ஸ்கிரிப்ட். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஜட்ஜ்மெண்ட்டே இருக்காது, ரொம்ப சஸ்பென்ஸ் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், காமெடி இருக்கும். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க நெக்ஸ்ட் சீன் என்னன்றது ஜட்ஜ் பண்ண முடியாத அளவுக்கு அது ப்ளே வந்து சூப்பராக இருக்கும். அது எடுக்கும்போது ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ இந்த யாரா அந்த பையன் அப்படிங்கிறது ஒரு டைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு பாடலுக்குள்ள ஹிட்டான ஒரு டைட்டில் இல்லையா? இதை வைக்கணுன்னே கான்ஷியஸாக டெசிஷன் எடுத்து தான் வச்சிங்களா சார்? இல்லை, நான் எப்பயுமே என்னுடைய கதை என்ன மாதிரியான டைட்டில் கேட்குதுன்னு பார்ப்பேன். ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட். டைட்டில் என்னுடைய படங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கதைக்கு பொருத்தமான டைட்டில் தான் நான் வைப்பேன். அப்படி பொருத்தமான டைட்டில் தான் அது. ஆக்சுவலி அது யாரா அந்த பையன்றது. ஏன்னா அந்த கதையை வந்து யாரா அந்த பையன் ஒரு இஷ்யூ பண்ணியிருப்பாங்க, அந்த பையன் யாருன்னு கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய பிளேவாக இருக்கும். ஸோ அது டைட்டில் ரொம்ப ஆஃப்டான டைட்டில் அது. ஸோ அதனால் யாரா இந்த பையன் நாங்கள் அது வச்சோம். இந்த படத்தோட 1 line வந்து நீங்கள் ஏதாவது இன்ஸ்பயர் பண்ணி எடுத்தீங்களா இல்லை உங்களோட ஓன் ஸ்டோரி தானா? இது வந்து ஓன் ஸ்டோரி தான். நான் வந்து இந்த ஸ்கிரிப்ட் வந்து மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், ஆடியன்ஸை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வச்சுக்கணும் அப்படின்னு. ஸோ அதனால் நான் வந்து இது கிட்டத்தட்ட நான் ஒரு ஸ்கிரிப்ட் நான் பிளான் பண்ணேன்னா ஒரு 2-3 years அது கூட ட்ராவல் பண்ணுவேன். அது வந்து அந்த மாதிரியான இந்த ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் நான் வந்து முழுக்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், ஜட்ஜ்மெண்ட்டே இருக்கக்கூடாது, அப்படி ஒரு ப்ளே இருக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணி அதை பொறுமையாக வந்து டிசைன் பண்ணி ஒரு நாட் எடுத்து தான் அதை பண்ணேன். யாரா அந்த பையன் சொன்னீங்க இல்லையா, அந்த யாரா அந்த பையன் என்ன பண்ணா தப்பு, அதை எப்படி கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி. இது வந்து இன்னும் ஃபுல் ட்ராவலிங்காக இருக்கும். விஷுவலே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் மூவிங்லேயே இருக்கும், படமே வந்து மூவிங்லேயே இருக்கும். அதுக்கு நான் நிறைய ஒர்க் அவுட் பண்ணேன். ஆக்சுவலி ஒரு படம் சில இடத்துலலாம் ரொம்ப இந்த மாதிரி த்ரில்லர் சப்ஜெக்ட் சஸ்பென்ஸ் எல்லாம் சில இடத்துல தோய்வாயிடும். ஆனால் என்ன படம் வந்து நீங்கள் ஓப்பனிங் ஆரம்பித்து ஓப்பனிங் 2வது சீன்லேயே ஸ்டார்ட் ஆகிடும், இஷ்யூ ஸ்டார்ட் ஆகிடும், எண்டு வரைக்கும் போகும். எண்டு வரைக்கும் ஜட்ஜ் பண்ணவே முடியாது ஆடியன்ஸ் என்ன சொல்ல போறாரு டைரக்டர் அப்படின்னு. கடைசியில் தான் ஓப்பன் ஆகும். இப்போ டிராவலிங் மூவி அப்படின்னு சொல்றீங்களே, எந்தெந்த லொகேஷன்ஸ்லாம் போய் படம் ஷூட் பண்ணீங்க சார்? இது வந்து நாங்கள் கள்ளக்குறிச்சி, அதுக்கப்புறம் சேலம், ஈரோடு, பவானி, இந்த ஏரியா ஃபுல்லாகவே அது கவர் பண்ணி எடுத்தோம். ரொம்ப கஷ்டமான ஒரு இதுதான். ஏன்னா நாங்கள் ட்ராவலிங் மூவின்றதால அது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதை ப்ளே பண்ணோம். பட் ரொம்ப நல்லா வந்திருக்கு, ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நான் அந்த ப்ராஜெக்ட். சார், இப்போ இந்த படத்தோட ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்ட்ரோவர்ஷியலான ஒரு பெர்சன். அவரை எப்படி சார் செலக்ட் பண்ணீங்க? என்னென்னா என்னுடைய ஃப்ரெண்ட் அவர் தான் ப்ரொடியூசர் சிவா, அவர் தான் அறிமுகப்படுத்தினார். ஸோ நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், லொக்கேஷன் பார்க்க போயிருந்தேன். பார்க்க போயிருக்கும்போது அவர் மிட்நைட் வந்திருக்காரு, எனக்கு தெரியாது. ஒரு மாதிரி ஜவ்வாது ஸ்மெல் பயங்கரமாக அடிச்சுட்டே இருந்துச்சு.
என்னடா இது என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு, என்னடா இது நீ எழுந்து பார்த்தா படுத்துட்டு இருக்காரு. சரி ஓகே, எனக்கு தூக்கம் வரவே இல்லை. அதுக்கு அந்த ஸ்மெல் எனக்கு ஒத்துக்கல, தூக்கம் வரல. நான் மட்டும் உட்காந்துட்டே இருந்தேன். அப்புறம் வாக்கிங்கில் போய்ட்டு மார்னிங் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஆக்சுவலாக அப்போ வந்து அந்த கெட்டப் இல்லை, அவர் வந்து ஹேர் கட் பண்ணி வேறு மாதிரி வந்தார். அதனால் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணார். இந்த மாதிரி ஒரு அகோரி கலையரசன் பார்த்துருக்கீங்க? இல்லை, நான் யூடியூப்பில் ஏதாவது பார்த்துருக்கேன், ஆனால் முந்தெல்லாம் நான் இந்த வீடியோ பார்த்ததில்லை. அது ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் நான் வந்து பார்க்கவே இல்லை. தம்பி பேசும்போதே லைட்டாக பயம் தெரியுதே சார். ஆமாம், எனக்கு அப்போது வந்து நான் ஏன்னா அவ்வளோ நெகட்டிவாகவே நிறைய பேர் இது பண்ணியிருக்காங்க. ஆனால் பழகும்போது உண்மையிலே ரொம்ப தங்கமான பையன் அவன். என்ன எப்போ அண்ணா அண்ணான்னு என் கூடயே தான் இருப்பான். அப்போதுலேருந்தே என் கூடவே ட்ராவல் பண்ணுவான். ஸோ ஓகே, அந்த கதைக்கு அந்த கேரக்டர் ரொம்ப ரொம்ப ஆஃப்டான பையனாக இருந்தான். ஸோ அதனால் அவனை ஃபிக்ஸ் பண்ணும். ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஏதாவது மாந்திரிகம் அந்த மாதிரிலாம் பண்ணி உங்களை பயமுறுத்தியிருக்காரா? அப்படிலாம் எதுவும் பண்ணலை, ஆனால் நிறைய உண்மைகள் என்கிட்ட சொல்லியிருக்கான். ஸோ அவனுக்கு என்னென்னா இதில் போயிட்டு அவனுக்கு இந்த லைஃப் வாழணும்னு ஆசை. ஸோ இதில் நான் எங்கே போனாலும் எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குது, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் எனக்கு வந்து ஒரு நார்மலான ஒரு பர்சனாக வாழணும், எனக்கு ஃபேமிலி இருக்குது, அந்த ஃபேமிலியோடு நான் வாழணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பான். என் கூட ட்ராவல் பண்ணும்போது அவனை நிறைய பேர் டிஸ்டர்ப் பண்ணாங்க. வண்டியெலாம் துரத்தியெல்லாம் இருக்காங்க. அப்படியா? ஆமாம், துரத்திட்டு வந்து ஃபோட்டோ வீடியோ எடுப்பாங்க, மாட்டினேன்னுவானுங்க. அந்த மாதிரிலாம் அவருக்கு நிறைய டிஸ்டர்பாக இருக்குது. அதனால் அவன் வந்து சாதாரண லைஃப் வாழணும்னு ஆசைப்படுறான். ரொம்ப தங்கமான பையன். பட் இப்போ இந்த த்ரில்லிங் சப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னனால சார், மேபி அந்த அகோரியோட லைட்டாக கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சப்ஜெக்டாக இருக்குமா, இல்லைப்பா இது வந்து ஒரு த்ரில்லிங் ஒரு க்ரைம் அந்த மாதிரி சம்மந்தமான ஒரு சப்ஜெக்டா சார்? இல்லை, இது முழுக்க முழுக்க த்ரில்லிங் இந்த மாதிரி தான். அகோரி அந்த மாதிரி இதுவே இல்லை. அவர் ஃபுல்லாகவே வந்து அந்த இதுலேயே வந்து அந்த படத்துலேயே வந்து அவர் ஃபுல்லாகவே வேறு ஸ்டைலில் தான் இருப்பார். ஆனால் அவர் ரொம்ப ஒரு ஆஃப்டான கேரக்டர், அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் பண்ணியிருப்பார். அண்ட் இன்னொரு கேள்வி என்னன்னா சார், லைக் வந்து இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் போயிருக்கும், நீங்களே ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு ஒரு மாதிரி கலையரசனா கொஞ்சம் பயமாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்களே சொல்லியிருந்தீங்க. பட் என்னதான் இருந்தாலும் செலெக்ஷன் ப்ராசஸ் முடிஞ்சு வந்து வேற ஆப்ஷனே இல்லாமல் அவரை சூஸ் பண்ணியிருந்தீங்களா, இல்லை நான் வந்து ஓகே தான், இல்லை ப்ரொடியூசர்ஸ் சாய்ஸ்னால அதை ஓகே பண்ணியிருந்தீங்களா? இல்லை, நான் எப்பயுமே ப்ரொடியூசர்ஸ் சாய்ஸ் வந்து ஓகே பண்ணுறது இல்லை. என் கதைக்கு யார் ஆர்டிஸ்ட்டு அந்த கேரக்டருக்கு ஆஃப்டாக இருந்தால் தான் மட்டும்தான் நான் வந்து, இல்லைன்னா நான் ப்ரொடியூசரை வந்து கன்வின்ஸ் பண்ணிவிடுவேன். இந்த மாதிரி சார் இது இவங்க போட்டால் தான் அது கரெக்டாக இருக்கும், அந்த கேரக்டருக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். எனக்கு வந்து நம்ம வந்து பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு கமர்ஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயின் தவிர மீதி எல்லாருமே எங்களோட ஒர்க் பண்ணியிருக்காங்க நிறைய ஆர்டிஸ்ட்டு. நியூவாக உள்ளே வரும்போது இவன் வந்து உள்ளே வரும்போது புதுசாக வரான். அப்படி வரும்போது எனக்கு பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், ஆக்டிங் எப்படி இருக்கும் அப்படின்றது எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அது வந்து என் கூடவே அவன் கொஞ்சம் ட்ராவல் பண்ணான் என் கூடவே. ஸோ அதனால் நான் அவங்ககிட்ட நிறைய விஷயம் இந்த ஆக்டிங்கில் நடிச்சு காட்டு, நீ என்ன பண்ணுற அப்படின்லாம் நான் அவங்ககிட்ட நிறைய பார்த்ததுக்கப்புறம் உண்மையிலேயே ஒரு நல்ல பெர்ஃபார்மரு. ஷூட்டில் வந்து அவனை வந்து கிட்டத்தட்ட என் கூட ஒரு ஷூட் ஆரம்பிக்கிறது 1 month வரைக்கும் என் கூடவே தான் இருந்தான். ஆக்சுவலி வேறு எங்கேயுமே போகல, கூடவே தான் இருந்தான். ஷூட் அப்போ வந்து நான் ஃபீல் பண்ணேன் ஆக்சுவலி அவன் ரகுவரன் சார் மாதிரி அந்த ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸே அப்படி இருக்கும். அது ஆமாம், அது வந்து ஷூட்டிங்லேயே 2-3 பேர் சொன்னாங்க, சார் என்ன சார் பழைய ரகுவரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த மாதிரி கேரக்டரைசேஷன் வந்து அப்படி இருக்கும் அதில். ஸோ அந்த மாதிரியே பண்ணாங்க. அதனால் அந்த ஒரு ஃபீல் வந்து எனக்கு கிடைச்சிது. ரகுவரன் சாரை வந்து ஞாபகப்படுத்துகிற மாதிரி பண்ணால் உண்மையிலேயே வந்து நல்ல ஆக்டிங் நல்லா பண்ணி. ஓகே, அப்போ ரகுவரன் சார்னு நீங்கள் சொல்கிறனால மேபி அந்த படத்துலேயே வந்து ஒரு வில்லன் மாதிரி வருவாரோ, ஏன்னா இப்போல்லாம் ஹீரோவே வில்லனாக நடிக்கிறாங்க, அதனால் கேட்குறேன். இது வந்து அவன் வந்து இதில் ஒரு பக்கா வில்லன் தான். ஆனால் சேஞ்ச் ஆவான் கிளைமேக்ஸில். ஓகே, பட் அவன் வில்லன். அதாவது கொஞ்சம் கெட்டவராக இருந்து நல்லவராக சேஞ்ச் ஆகுறாரு. ஒரு ரியல் லைஃப்பில் இருக்கிற மாதிரி மேபி எடுத்துக்கலாமோ? ஆமாம், இது வந்து என்னென்னா இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு சினிமாட்டிக்காக இல்லாமல் லைவாக இருக்கும், லைவாகவும் இருக்கும், யதார்த்தமான ஒரு நம்ம தப்பு பண்ணிட்டோம் அதுக்கு யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவன் தப்பு பண்ணியிருப்பான், அவன் தங்கச்சி பாதிக்கப்பட்டிருப்பான். ஸோ என்னுடைய இதால் அவன் வந்து பாதிக்கப்பட்ட அந்த மாதிரிலாம் அப்புறம் அவன் சேஞ்ச் ஆவான், மாறுவான். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கு. சார் உங்களுக்கு மலை பிடிக்குமா சார்? ரொம்ப பிடிக்கும். உங்களோட பட டைட்டில்ஸ் எல்லாமே மலை ரிலேட்டடாகவே வச்சுருக்கீங்களே. ஆமாம், நான் வந்து ஃபஸ்ட்டு படம் ஒரு மழை 4 சாரல் வச்சேன். 2வது படம் வந்து மௌன மழைன்னு வச்சேன். அதுக்கப்புறம் நான் வந்து ப்ரொடியூசர்கிட்ட கன்வின்ஸ் பண்ணேன், அந்தி மழைன்னு வைக்கலாம் அப்படின்னு. சார் மழை அந்தி மழைன்னு வைக்கலாம் அப்படின்னு அவர் பார்த்தாரு, என்னங்க எல்லாமே மழையாக இருக்கு. மேபி அதுலேயே ஒரு ஃப்ரேம் உங்களுக்கு வந்துரும்னு நினச்சிங்களா? இல்லை அப்படி இல்லை. ஆனால் அந்த படத்துக்கு அந்த கதை வந்து ரொம்ப, அதான் சொன்னேன் இல்லையா, அந்த கதை கேட்டுச்சுன்னா அந்த டைட்டில் கொடுப்பேன். இப்போ ஒரு மழை 4 சாரலில் பார்த்தீங்கன்னா
4 பசங்க ஹீரோஸ், ஒரு பொண்ணு இருக்கும். அதனால அதில் வச்சிருப்போம் ஒரு மழை 4 சாரல் அப்படின்னு. அதனால ஒரு 4 பசங்க ஒரு பொண்ணை வச்சுதான் கதையே. ஸோ அதனால ஒரு மழை 4 சாரல் அப்படின்னு வச்சோம். 2வது படம் மௌன மழை ஏன் வச்சோம் அப்படின்னா, மௌன மழை வந்து ஹீரோ ஹீரோயின் வந்து படம் முழுக்க பேசிக்கவே மாட்டாங்க. மௌன மழையில வந்து படம் முழுக்க எங்கேயுமே ஒரு இடத்துல கூட ஒரு டைலாக்கே இருக்காது. கடைசியா ஒரு டைலாக் சொல்லுவான், நீ வந்து என்னை விட்டு போயிரு அப்படின்னு. 2 பேரும் பேசிக்காம காதல் இருந்துகிட்டே இருக்கும். பேசிக்காம இருக்கிறது மௌனம் ஓகே சார், மழை எப்படி அட்டாச் பண்ணீங்கன்னு கேக்குறேன். அதான் எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால அந்த கதைக்கு அது கரெக்டா இருக்குமேன்றதுக்காக நான் வந்து மௌன மழைன்னு வச்சிருந்தேன். அதான் எதுக்கு சொல்றேன்னா, அந்த கதைக்கு டைட்டில் வந்து கரெக்டா இருக்கும்ன்றதுக்காக வச்சேன். அப்புறம் குரு சுக்கிரன் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். குரு பகவானும் சுக்கிர பகவானும் வந்து ஆப்போசிட். ஆமா, ஆப்போசிட். 2 பேருமே ட்வின்ஸ் வச்சு பண்றேன். அந்த கேரக்டர் ஒரு பையன் ஆப்போசிட் கேரக்டர், ஒரு பையன் ஒருத்தர் ரொம்ப நல்ல கேரக்டர். அப்போ 2 பேருமே ஆப்போசிட்டா இருக்கும்போது சரி குரு சுக்கிரன் வச்சிருவோம். குரு சுக்கிரன் அது டைட்டில் ஏதோ ஒரு நல்ல, நீங்க கேட்டீங்க இல்லையா யாரா இந்த பையன், அந்த சாங் நல்லா போச்சு அதனால அந்த டைட்டில் வச்சுக்கலாம். இல்ல அண்ட் குரு சுக்ரன்ல ஏகப்பட்ட நிறைய சம்பவங்கள்லாம் நடந்ததா கேள்விப்பட்டிருக்கோமே சார். 1 2 அப்படிங்கிற மாதிரி இருந்ததாமே. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப நடந்துச்சு. ஹீரோயின் வந்து சாத்னா டைட்டஸ், அவங்க கேரளா. ஃபர்ஸ்ட் டே ஷூட்டு எல்லாருமே எக்ஸைட்டாக இருந்தோம் எல்லாருமே. அவங்க வந்து ஒரு ஷூட் போய் ஒரு க்ளோஸ் வச்ச உடனே அவங்களுக்கு என்னன்னா, அவங்க சில பேருக்கு பேசும்போதே தலையாட்டி பேசுவாங்க, நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, அப்படி பேசுவாங்க இல்லையா. அப்படி க்ளோஸ் வைக்கும்போது அவங்க தலையாட்டிகிட்டே இருக்காங்க. அது ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கு, நல்லாவே இல்லை, நம்ம தலையாட்டாதம்மா அப்படின்னு. சரி சொல்லிட்டு திருப்பி ஓகே சார் அப்படியே ஒரு 45 டேக் போச்சு. கேமராமேன் எல்லாம் படுத்துட்டாரு. ஒரு ஷாட்டுக்கு 45 டேக் போச்சு. எல்லாருமே வந்து அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு காமிச்சிட்டாங்க, தலையாடிட்டு இருக்காங்க, நான் என்ன பண்றது அப்படின்னு. சரி சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் சரி என்ன பண்ணுறது, சரி அடுத்த நாள் அவங்களுக்கு இருக்குது. ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது சரி கொஞ்சம் ஷெட்யூல் வேறு நான் அவங்கள பேஸ் பண்ணி போட்டிருந்தேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு 2 நாள் பிரேக் கொடுத்து, என் அசிஸ்டன்ட்லாம் 2 பேரை வச்சு அவங்க தலையை மட்டும் ஆட்டக்கூடாது, தலையாட்டாமல் நீங்கள் வந்து டைலாக் பேசணும், அது வந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா அவங்க 2 நாள் ஃபுல்லாக ட்ரைனிங் கொடுத்து அதுக்கப்புறம் அவங்கள வந்து நடிக்க வச்சாங்க. சார் அதே மாதிரி இந்த படத்தில் ஹீரோயின் மேம் பற்றி ஒரு ஃபோன் கால் வந்துச்சாமே, மிரட்டல் கால், அந்த கால் பற்றி சொல்லுங்கள் சார். ஹீரோயினுக்கு ஆக்சுவலி ஒரு நண்பர், ஒரு ப்ரொடியூசர் ஆக்சுவலி ஆர்கே சுரேஷ் சார், அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா எனக்கு ஒரு கால் பண்ணார். கால் பண்ணி ஆனந்த் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டார். கேட்டோடனே மாதிரி குற்றால் ஷூட்டிங்கில் இருக்கேன். ஹீரோயின் யாருன்னு கேட்டார். சாத்னா டைட்டஸ் அப்படின்னு. சாத்னா டைட்டஸா, சரி நீ படம்லாம் எடு, ஆனால் ரிலீஸ் ஆகாது. என்ன சார் சொல்கிறீங்க, என்ன அப்படின்னா, இல்லை என்கிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டு உன் படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னாங்க. ஐயோ என்ன சார் சொல்கிறீங்க சார், நீ யாருக்காவது ஃபோன் பண்ணி கேட்டுட்ருக்க அப்படின்னாரு. இருங்க எனக்கு கொஞ்சம் டைம் விடுங்க, நான் என்னன்னு கேட்டுட்டு உங்களுக்கு திருப்பி கூப்பிட்றேன் அப்படின்னு. அதுக்கப்புறமா அவங்கள கூப்பிட்டு கேட்டேன். அவங்க பேரண்ட்ஸ்லாம் இருந்தாங்க. இந்த மாதிரி நீங்கள் அட்வான்ஸ் வாங்கிக்கிறீங்களா, அக்ரிமெண்ட் போட்டுருக்கீங்களா? ஆமாம் சார் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் டிலே ஆகும்னு சொன்னாங்க, அதனால தான் நாங்கள் இது கமிட் ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே இது தப்பு இல்லையா, நீங்கள் ஜஸ்ட் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம், இன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்கள் வந்து பண்ணியிருக்கலாம். இப்போ அவர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு, நீங்கள் வந்து இமிடியேட்டாக போய் அவங்கள பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் வந்து ஒரு என்ஓசி எங்களுக்கு வாங்கி கொடுங்க, அவங்க பேமெண்ட்டை நீங்கள் முதல்ல ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து உடனே ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி அவங்கள அனுப்பி நைட்டோட நைட்டு அவங்க போய் அதுக்கப்புறமா ஒரு என்ஓசிலாம் கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு. அனுப்பிச்ச உடனே ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லி அந்த ப்ராப்ளத்தை அப்படி சால்வ் பண்ணேன். எனக்கு என்னென்னா அந்த தலையாட்டுற ப்ராப்ளம் முடிஞ்ச உடனே இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சு. எனக்கு இப்போ நான் டேரக்டர் பண்றதா உங்களுக்கு பஞ்சாயத்து பண்றதா? கரெக்ட். இப்போ இந்த கேள்வி தான் சார் நான் கேட்கணும்னு இருந்தேன். ஏன் அப்படின்னா ப்ராப்ளமா இருக்குது, படம் ஆரம்பத்துல இருந்தே ப்ராப்ளமா இருக்கு, வேற ஹீரோயினையாச்சும் மாத்திரலாம்ப்பா, சாத்னா டைட்டஸ் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி டெசிஷனே உங்க மைண்ட்ல வரலையா? இல்ல ஆக்சுவலி அவங்களுக்கு ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் டேவே அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. அவங்களுக்கு வந்து என்ன பேரண்ட்ஸை வந்து அவங்க அப்பா அம்மா 2 பேருமே இருந்தாங்க. அவங்க வந்து ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி அழுதுட்டாங்க. அவங்க ஆக்சுவலி சார் ப்ளீஸ் சார் படத்தை மட்டும் தூக்கிறாதீங்க சார் அப்படின்னு முதல்லயே வந்து இந்த தலையாடுற இஷ்யூலேயே அவங்க பயந்துட்டாங்க. எடுத்துருவோம். ஏன்னா 2 நாள் பிரேக் கொடுத்தேன். பிரேக் கொடுத்தோன்னே எல்லாருக்கும் என்ன டவுட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ப்ராஜெக்டில் தூக்கிடுவாங்க அப்படிங்கிறது இருந்துச்சு. அப்படின்னு அவங்க ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க. ஒரு மாதிரி சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன், நான் கண்டிப்பாக அவங்க தான் பண்ணுறாங்க, நீங்கள் ஒன்றும் டென்ஷன் எடுக்காதீங்கன்னு சொல்லி விட்டுட்டேன்.
விட்டதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் இந்த இஷ்யூ வந்த உடனே இந்த மாதிரி நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டிங்களான்னு ஐயோ அழுது 1 மணி நேரம் ஐயோ தயவுசெய்து இருங்க, ஒன்றும் இல்லை, நீங்கள் சொல்லியிருக்கீங்க, இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும், நீங்கள் அதையும் பண்ணலை, நீங்கள் வந்து அவரை போய் பார்த்துட்டு அந்த பேமெண்ட் அட்வான்ஸ் பண்ணிட்டு என்ஓசி மட்டும் வாங்கிட்டு வந்துருங்க சார், என் பொண்ணை படத்துலேருந்து எடுத்துடாதீங்க சார், எடுத்துடாதீங்க, நான் எடுக்கலாம் இல்லை, உங்கள் பொண்ணு தான் நடிப்பாங்க, நீங்கள் போங்கன்னு சொல்லி அதுக்கப்புறமா இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவோம். அண்ட் இன்னொரு படத்துல சார் உங்களால ஒரு காதல் வந்து பிரேக்கப்பே ஆகியிருக்கு, எவ்வளோ பெரிய மன கஷ்டமா இருந்திருக்கும், மேபி உங்களுக்கு என்ன சாபம் தான் கொடுத்துருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பயம் இருக்கா? ஆக்சுவலி அது மௌனமழை படத்தில் நெய்வேலியில் ஷூட் பண்ணோம். அங்கே ஹீரோடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார். நாங்கள் பாட்டு பிஸியாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். பட் அங்கே என்னென்னா ஒரு ஒரு பொண்ணோட அவருக்கு ரிலேஷன்ஷிப் வந்து பழகிட்டு இருந்திருக்காரு. பழகினோடனே இது நாங்கள் அவர் பிரதருக்கு அது வந்து அந்த பொண்ணுடைய பிரதருக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச உடனே ஒரே டென்ஷன், அவனை தேடிட்டு இருக்காங்க. மேனேஜர் வந்து எங்கள் மேனேஜர் வந்து சார் இது மாதிரி ப்ராப்ளம் ஷூட் இன்ட்ரெஸ்டிங் எடுத்துக்கலாம் சார், வாங்க சார், இருங்க வரேன் சார், வாங்க சார், இருங்க வரேன் அப்படின்னோடனே இல்லை சார் முக்கியமான விஷயம் சார்னு இழுத்துட்டு போகிறாரு. எடுத்துகிட்டு போய் என்னங்கன்னு கேட்குறேன். என்னங்க சார் இந்த மாதிரி ப்ராப்ளம் சார், அந்த பொண்ணை வந்து ஏதோ 2 பேர் ரிலேஷன்ஷிப் வந்து பழகிருக்காங்க, அவங்க அண்ணனுக்கு தெரிஞ்சு அவனை தேடிட்டு இருக்கான் சார். ஐயோ சரி நீங்கள் முதல்ல அந்த அவர் பிரதரை கூப்பிட்டு வாங்க முதல்ல பேசுவோன்னு சொல்லி அப்புறம் தனியாக கூப்பிட்டு வர வச்சு, என்ன இந்த மாதிரி அவன் வந்து நம்ம ஷூட்டிங்கில் வந்து ஊரில் உங்களெலாம் எவ்வளோ மரியாதை வச்சுருக்கோம், இந்த மாதிரி பண்ணியிருக்கான் அவனை. சரிங்க சார் சாரி, என்னன்னு நான் கேட்குறேன், ஏன்னா அது வெளியே தெரிஞ்சால் உங்களுக்கும் அசிங்கம், ஷூட் பண்ண வந்த எங்களுக்கும் அசிங்கம், அதனால் அது என்னன்னு நான் பார்த்து உங்களுக்கு எந்த தொந்தரவு வர அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சரி ஓகே அப்படின்னோடனே அவனை என்ன பண்ணிட்ட கேட்குறேன். சார் அது நீ என்ன பண்ணுற, ஷூட் முடிகிறேன் இப்போ நான் எதுவும் இல்லை சார், நீங்கள் நேராக ரூமுக்கு வந்துடுங்க ஷூட் முடிஞ்சவனே அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் வர சொல்லிட்டேன், இவனையும் வர சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து இனிமேல் அவங்க அந்த ஏரியா பக்கமும் போகக்கூடாது, அவங்க கூட எந்த கான்டாக்ட்ஸ் இருக்கக்கூடாதுன்னு பேசி அப்புறம் சமாதானப்படுத்தி அவரை அடக்கி விட்டேன். பரவாயில்ல சார், ஆனால் உங்கள் எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லையும் ஏதோ ஒரு காதல் கதை வந்து உங்கள் கதைக்குள்ளேயே இன்னொருத்தங்க கதை ஓட்டிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து வேற லெவல்னே சொல்லலாம் சார். சார் இப்போ ரியல் லைஃப் லவ்வர்ஸை வந்து பிரிக்க போனீங்க, பட் உங்கள் படத்தில் நடித்த ரியல் லைஃப் லவ்வர்ஸே வந்து உண்மையான காதலர்களாக மாறிட்டாங்களாமே, அது என்ன கதை சார்? அது வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் மூவி ஒரு மழை 4 சாரல். இப்போ என்னென்னா நாங்கள் வந்து எல்லாமே முடிச்சிட்டோம், டாக்கி போர்ஷன் முடிச்சு அது டப்பிங் போயிட்டுருக்கு, ஏவிஎம் ஸ்டுடியோவில் டப்பிங் போயிட்டு இருந்துச்சு. எனக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒரு கால் பண்ணார். கால் பண்ணிட்டு உங்கள் ஹீரோயின் வந்து இங்கே பிவிஆரில் படம் பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு ஷாக், ஏன்னா கேரளா அந்த பொண்ணு வந்து கேரளா, அதனால எனக்கு ரொம்ப ஷாக்கு. என்ன அப்படிலாம் இருக்காது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சான்ஸே இல்லை, அவங்க கேரளாவில் இருக்காங்க, இவன் இங்கே இருக்கான், அதெல்லாம் சான்ஸே இல்லை. அப்படியா, நான் தான் பக்கத்தில் வந்து பார்த்துட்டு இருக்காங்க, நான் பார்த்துட்டு தான் சொல்கிறேன் அப்படின்னா சரி ஓகே அப்படின்னா. அதுக்கப்புறம் டப்பிங்க்கு அவன் வந்தான், ஒரு நாள் 2 நாள் கழிச்சு வந்தான். நான் கேட்கல என்னன்னு, வந்தவனைக்கு அந்த படம் பேர் மட்டும் சொன்னேன். அந்த படம் பேர் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. அந்த படம் பேர் சொன்ன அவன் ஷாக் ஆகிட்டான். ஐயோ அப்படின்னு அண்ணா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்து, அண்ணா நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோண்ணா. அப்படியா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா லவ் பண்ணுறோண்ணா, மேரேஜ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா. சரி ஓகே பண்ணிக்கோ அப்படின்னா. அண்ணே நான் ஒன்று சொல்கிறேன், தப்பா வச்சுக்க மாட்டேங்கிறேன்னு என்ன கேட்டான். கீழே என்ன நம்ம யூனிட்ல எதுவும் தப்பெல்லாம் நடக்கல, எங்கேயுமே நடக்கலப்பா, நீ தைரியமாக மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அப்புறம் ஆஃப்டர் தட் அவன் ஒரு சாங் இருந்தது. ஆக்சுவலி நான் இது கேட்க போய் என்ன ஆச்சுன்னா, அவன் சாங்க்கு 2 பேர் தான் அது சாங் பண்ண வரவே இல்லை. சரி ஓகே, அந்த சாங் வந்து நாங்கள் பண்ண முடியாமல் போச்சு. ஆனால் ஆக்சுவலி அவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. வேற லவ் வந்து அங்கே நான் பிரித்தேன், இங்கே சேர்ந்துட்டாங்க. முதல் படத்துலேயே வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு காதலர்களை வந்து இணைத்தது உங்கள் படம் தான். அது அப்பயே வந்து ஆக்சுவலி அவங்க லவ் பண்ணுறது எங்களுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. எங்கள் யூனிட் ஃபுல்லாக அவன் சொல்கிற எப்போ அங்கே முதல்ல லவ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படியா சரி சரி ஓகே அப்படின்னா இவங்களுக்கு மட்டும் ஏதாவது சீன் நான் எடுத்துட்டு தான் வந்து நின்றுட்டே இருப்பான். எனக்கு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைக் ஆகுது, இவன் ஏன் வாழணும், இவனுக்கு வேண்டியிருக்குன்னா இவங்களுக்கு தனியாக சீன் இருக்கும்போது இவன் வந்து நின்றுட்டே இருப்பான். சரி எல்லாருமே என்னென்னா எங்கள் டீமில் எப்படி இருக்கும்னா எல்லாமே வந்து ஒரு டீம் ஒர்க்காக தான் பண்ணுவோம், ஜாலியாக தான் இருக்கும், செட்டே ஃபுல்லாக ஜாலியாக இருக்கும். அதனால் அதெல்லாம் பெருசாக வந்து இது பண்ண மாட்டோம். ஈவன் அதுக்கப்புறம் யோசிச்சேன், ஓஹோ இதுக்கு தான் நீ நின்றுருக்கியா. உங்களுக்கு ஒவ்வொரு டைமும் எக்ஸ்ட்ரா ஒர்க் தான் வந்திருக்கு இல்லையா, ஒவ்வொரு டைரக்ஷன் டைம்லையுமே இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒர்க்லாம் வந்து ஒரு சில நாள் ஷூட்டே வந்து கேன்சல் பண்ணிருங்கப்பா, எனக்கு போதும்டா இன்னைக்கு வந்து நான் ரெஸ்ட் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன நாட்கள் இருக்கா? எனக்கு வந்து அப்படி இல்லை, அப்படியே எனக்கு ஒரு நாள் எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு, ஃபீவரு. பட் எங்கள் வந்து ப்ராஜெக்ட் எல்லாமே பட்ஜெட்ன்றதால நான் ஒரு டே கூட வேஸ்ட் பண்ண விரும்ப மாட்டேன். அது அந்த டைம்குள்ளே நான் முடிக்கணும்னு நினைப்பேன். ஃபீவர் இருந்துச்சு, இருந்தாலும் நான் ஷூட் பண்ணும்போது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு.
ஒரு குரு சுக்கரனில் நடந்த சம்பவம். ஃபீவர் அதிகமாக இருந்தோடனே சரி டாக்டர்கிட்ட போயாச்சு. போய் அவர் உடனே டேப்லெட்டு இன்ஜெக்ஷன்லாம் போட்டு வந்தால் ஈவினிங் ஆச்சு. அதில் என்ன ஒரு கல்யாண மண்டபம் செட்டப். நான் வந்து ஒரு 500 பேர் வேணும்னு கேட்டிருந்தேன். அட்லீஸ்ட் ஒரு 250 பேராவது நீங்கள் கொண்டு வாங்க. மண்டபத்தில் ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆகும், ஹீரோ வந்து பார்ப்பான். அதுதான் காட்சி. அப்படி வச்சுருந்தோம். சரின்னு சொல்லிட்டு நான் ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு நான் வரதுக்கு ஒரு 1 hour 2 hours ஆகிடுச்சு வரதுக்கு. அந்த கேப்பில் போயிட்டு ரிட்டர்ன் வந்தால் அங்கே 25 பேர் நிற்கிறாங்க. 250 பேர் இருக்கும் மண்டபம்லாம் எடுத்தாச்சு. எல்லாமே எடுத்துட்டாங்க. ஆனால் 20 சார் ஆள் யாருமே கிடைக்கல சார், இவ்வளோதான் சார் இருக்காங்க. என்னடா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள மண்டபத்துக்குள்ளே தான் சீன். ஆக்சுவலி என்ன மேட்டர்னா ஹீரோ வந்து தேடி வருவான் ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆக போகுது. மணமேடையில் உட்காந்துட்டு பார்த்துட்டு ஃபீல் பண்ணி போவான். அங்கே வந்து அண்ணங்கார வந்து சண்டை போடுவான், அடிப்பான். அதை ஹீரோயின் பார்ப்பான். அது வரைக்கும் தான் அந்த காட்சி. அப்படி பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ எனக்கு ஆளும் இல்லை எதுவுமே என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இந்த கல்யாண மண்டபத்தில் ஒரு வாசல் இருக்குல்ல, வாசலில் வந்து இவன் அது உல்ட்டாவாக பண்ணிட்டேன். என்ன பண்ணோன்னா அண்ணன் இவன் உள்ள வாசலில் வரான், அண்ணங்காரை பார்த்து சண்டை போடுறான். சண்டை போட்ட உடனே இப்போ ஹீரோயின் வந்து எல்லாரும் வந்து சண்டைனா எல்லாரும் வந்து என்னென்னு வேடிக்கை பார்ப்பாங்க இல்லையா, அப்போ வாசலில் வச்சுக்கிட்டேன். வாசல்ல கிரௌட் நிக்க வச்சுட்டு அதுல வந்து ஹீரோயின் வந்து விலகி பாக்குற மாதிரி வச்சுக்கிட்டேன். அந்த வாசல்லயே வந்து சரின்னு சொல்லிட்டு அதுல ஏன்னா எனக்கு திருப்பி 1 day வேஸ்ட் ஆகும். எனக்கு ஏன்னா இந்த பட்ஜெட்ல பண்றது ஒரு பெரிய டஃப்பான விஷயம். அப்புறம் அதுக்குள்ளேயே அந்த வாசல்லையே அந்த காட்சியை வச்சுட்டு அவங்க வந்து ஹீரோயின் பார்த்தா இவன் அடி வாங்கினா இவன் அடி வாங்கிட்டு போனான்ற மாதிரி அப்படி அந்த இது எனக்கு ஃபீவர் வேற அப்போ அந்த மாதிரி. ஏன்னா நான் டேஸ் வேஸ்ட் பண்ணதே இல்லை. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எனக்கு ஒவ்வொரு டேஸும் ஒரு பட்ஜெட்டு. இன்னொன்று ஆர்டிஸ்ட் நான் ரொம்ப பக்கா பிளான்டோட அதான் ப்ராஜெக்ட் பண்ணுவேன். ஏன்னா இவங்க ஆர்டிஸ்ட் இந்த டேட் கொடுக்குறாங்கன்னா அந்த டேட்குள்ளே நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுவேன். இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமே இருக்குது. சொல்லுங்கள் சார். குரு சுக்கரனில் என்ன ஆச்சுன்னா நரேன் சார் அவருக்கு ஃப்ளைட் டிக்கெட் போடுது. அவர் 10 days அவர் இருந்தார் என்ன கூட. இருந்த உடனே லாஸ்ட் டே அவருக்கு வந்து ஒரே ஒரு சீன் இருக்குது. என்ன பண்ணார், எனக்கு லைட்டெல்லாம் போயிட்டுருக்கு, எனக்கு தெரியுது இவரை வேறு அனுப்பணும் நான். ஏன்னா அடுத்த நாள் போனால் இன்னொரு பேமெண்ட் ஆகுமே அவருக்கு. அனுப்புனா ஒரு சீன் தான் இருக்குது, சின்ன சீன் தான் அது சும்மா. அப்போது சண்முகராஜன் வந்து காரில் வருவார். இவர் பிரிட்ஜில் அந்த ஒரு ரோட்டில் ஒரு பிரிட்ஜ் இருக்கும் இல்லையா, அதில் உட்காந்துட்டு இருப்பார். கார் வந்து நிற்கும். அவர் வந்து இனிமேல் தான் உனக்கு இருக்குன்னு அவர் திட்டுவார். திட்டிட்டு போயிடுவார் சண்முகராஜன். இதுதான் சரி ஓகே இதை ஒரே சிங்கிள் ஷாட்டாக வச்சிடலாம்னு சொல்லிட்டு ஒரே சீனாக பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு வச்சாச்சு. வச்சுட்டு வண்டி வந்துச்சு, இவர் வந்து நின்னாரு, பேசினாரு, அவுட் போயிட்டாங்க. எல்லாம் முடிச்சு ஓகே சார் தேங்க்ஸ் சார் அப்படின்னா. அப்படியே பார்த்தாரு. பார்த்துட்டு என்ன அப்படின்னா, சார் ஓகே சார் முடிச்சாரு. எங்கே முடிச்சு, நீ இதை ஒழுங்காக எடுக்கலாம் நான் போக மாட்டேன் அப்படின்ட்டு. ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு. பட்ஜெட் ஏறிடுமே, அடுத்த நாள் இங்கே வேற இருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். நீ ஒழுங்காக நீ அடுத்த நாள் நீ எடுத்தால் தான் போவேன் அப்படின்ட்டாரு. என்ன டிக்கெட் ஃப்ளைட் டிக்கெட்லாம் போட்டான். ஃப்ளைட் டிக்கெட்டும் நான் போட்டுக்கிறேன், பேமெண்ட்டு நீ எதுவும் கொடுக்க வேண்டாம், ஆனால் நீ நல்லா முடிச்சாதான் போவாட்டார். ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா அடுத்த நாள் ஆஃப் டே எடுக்கிறோம். அதை பரவாயில்ல பிஎட்ரா இப்போ எப்படி வந்திருக்கு, இது எப்படி எடுத்திருக்க, நீ எதுக்கு ப்ரொடியூசருக்குலாம் நீ காம்ப்ரமைஸ்லாம் ஆகக்கூடாது. ஆமாம் ப்ரொடியூசருக்கு நான் ஒரு வாக்கு கொடுத்துருக்கேன், அதுக்குள்ளே முடிக்கணும்னு. ஸோ அது மைண்டில் நமக்கு இருக்குது. அதனால சொன்னேன் நீ வந்து படம் நல்லா வரணும்னு பார்க்கணும்டா, அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. சரி ஓகே சார். இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு ஏகப்பட்ட டென்ஷன், இந்த டென்ஷனுக்கே வந்து டென்ஷன் ஏற்றுற மாதிரி எந்த அப்கமிங் ஆர்டிஸ்ட் உங்களுக்கு கூட நடிக்கிற எல்லாருமே வந்து புது ஆர்டிஸ்ட் இல்லையா, பயங்கரமாக கடுப்பேற்றி ஐயோ ஏண்டா கூப்பிட்டோம், நம்ம பேசாமல் நல்லா தெரிஞ்சவங்களே கூப்பிட்டுருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண வச்ச ஆர்டிஸ்ட் யார்? இப்போ நிறைய பேர் இருக்காங்க. எங்கள் அண்ணன் ஒருத்தர், அவர் வந்து அவர் ஒரு என்ன காமெடி பண்ணாருன்னா, ஒரு டைலாக் இருக்குது, எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். அவருக்கு அது வராது. அப்படியே ஒரு மாதிரி இதுவாக இருப்பார். ஒரு 2 நாள் நான் அட்ஜஸ்ட் பண்ணி அவர் எடுத்துட்டேன். அவர் ஒரு தெரிஞ்சு சார் சாப்பிட்டீங்களான்னு ஒரு ஷாட்டு, எங்கே என்ன வந்து இப்படி சாக்கடிக்க வந்துருக்கீங்க அந்த மாதிரிலாம் நிறைய பேர். ஆக்சுவலி நியூ கம்மர்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு தெரியாது. ஸோ அது வந்து எனக்கு வந்து நீங்கள் கேட்குற ஒரு ஆள் இல்லை, எனக்கு படம் ஃபுல்லாகவே வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக ஒரு 4 பேராவது நியூ கம்மர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நான் மாட்டிக்கிட்டு ஒரு வழி ஆகிடு அவங்களுக்கு அது. ஆனால் ஆக்சுவலி நான் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். அவங்களுக்கு நடிக்க வச்சு அவங்க கொண்டு வந்து அது என்ன தேவையோ அதை நான் வாங்கிடுவேன். ஸோ ஆனால் ரொம்ப கஷ்டம்தான். சில நேரங்கள்லாம் சினிமா விட்டு போயிடலான்னு கூட எனக்கு ஐயோ இவங்களாம் வச்சுட்டு ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணுறது ஓகே ஃபைன். ஸோ அதை நான் என்னுடைய
அது மைனஸ் தான் ஆக்சுவலி. ம். நான் வந்து ஒரு எந்த கம்பெனிக்குமே இன்னும் போய் கதை சொன்னதே இல்லை. ம். ஒரு கம்பெனிக்கு போய் கதை சொல்லி கமிட் ஆவாங்க இல்லையா டைரக்டர்ஸ், ஆமா. எனக்கு நான் இது வரைக்கும் அது பண்ணல. அது என்னுடைய மைனஸ் ஆக்சுவலி. என்னுடைய நண்பர்கள் சர்க்கிளில் தான் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. நான் அப்படி தான் nice. ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஆ. ஸோ அது அப்படி பண்ணியிருந்தால் பெரிய ஹீரோ ஹீரோயின் அந்த மாதிரி ஒரு இது ம். போயிருக்கலாம். பட் எனக்கு ஆனால் அடுத்தடுத்து ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். எனக்கு என்னென்னா ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு ஹீரோ வச்சு ஜெயிக்கிறத விட ஒரு டேரக்டராக ஜெயிக்கணுன்றது எனக்கு தாட் இருக்குது. Great. ஒரு டேரக்டர் மூவி இது வந்து ஆனந்த் படம் டேரக்டராக ஜெயிச்சாரு, நான் ஒரு ஹீரோ வச்சு ஜெயிக்கணும்னு என்றைக்குமே நினச்சதில்லை. அதான் நான் அதை ட்ரை பண்ணவும் இல்லை. சார் இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் கதையெல்லாம் கேட்டுட்டு உங்களோட ஸ்கிரிப்ட் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் வாங்கிட்டு ஷூட்டிங் அன்னைக்கு உங்களுக்கு அல்வா கொடுத்தது யாரு சார் வராமல் போய்? ப்ரொடியூசரே போயிருக்காரு. ப்ரொடியூசரே வா. ஐயோ. என்னென்னா பாரதபுரம்னு ஒரு படம். ஆ. என்னுடைய எல்லாருக்கும் தெரியும், எனக்கு என் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கு தெரியும். நான் ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சேன்னா அதை கொண்டு போய் ரிலீஸ் பண்ணிடுவேன். ஸோ அதுதான் என்னுடைய, அது முதல்ல பிளான் பண்ணிடுவேன். இப்போ இந்த ப்ரொடியூசர்கிட்ட நீங்கள் எவ்வளோ ஃபண்டு வச்சுருக்கீங்கன்னா நம்ம கேட்க முடியாது, அவங்க சொல்லுவாங்க அவ்வளோதான். ஒரு ப்ரொடியூசர் வந்தார், நாங்கள் வந்து கிட்டத்தட்ட அதில் 12-13 ஆர்டிஸ்ட்டு, கருத்தமராஜஸ்ரீ, சண்முகராஜன், சிங்கமுத்தண்ணன், பாலசிங்கம் தவறிட்டார், அவரு ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் அதில் 12 பேருக்கு மேலே இருக்காங்க. எல்லாரும் போய் பவானியில் போயாச்சு ஷூட்டுக்கு. 2வது நாள் ப்ரொடியூசர் சொல்கிறேன், சார் நான் அமௌண்ட் எதிர்பார்த்தா வரல, என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னு. ஐயோ சரியா போச்சு அப்படின்னு. நான் ஊருக்கு போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன் சார். நான் என்ன சொல்ல முடியும் சார், பாருங்கள் எல்லாருமே டீம் ஃபுல்லாக இருக்குது, இந்த மாதிரி அமௌண்ட் எல்லாம் வந்து பண்ண முடியாது சார், நீங்கள் பார்த்துங்க அப்படின்னு. நான் வந்துடுறேன் சார், நான் ஒரு 3 டேஸில் வந்துடுறேன்ட்டு போனார். போயிட்டு வரவே இல்லை. நான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போ ஆர்டிஸ்ட் எல்லாமே எனக்கு நல்ல பழக்கமானவங்க, எல்லாருமே ஏற்கனவே கூட ஒர்க் பண்ணவங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு சொன்ன சுச்சுவேஷன் இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னோடனே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ அப்புறம் பேமெண்ட் கொடு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னோடனே, அவங்களுக்கு ஆக்சுவலி ஆஃப் பேமெண்ட்லாம் நான் மேனேஜ் பண்ணி நான் அமௌண்ட் ரெடி பண்ணி எல்லாருக்கும் வந்து முடிச்சு 26 நாள் ஷூட் பண்ணேன் ப்ரொடியூசர் இல்லாமல். அப்பா 26 நாள் ஷூட் பண்ணதுக்கு அப்புறமா கடைசியாக அவர் வராரு. வந்துட்டாரா சார்? வந்தார் கடைசியாக ஷூட் இவ்வளோ நாள் போனதுக்கு வந்து அவருக்கு ஷாக்கு, பண்ண மாட்டாங்கன்னு நினச்சாங்க தெரியல. அப்போ 26 நாள் போனதுக்கப்புறமா வந்தார். வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன அமௌண்ட்டு தான், பெருசாக எடுத்துகிட்டு வரல. சரி இருக்கிறது எல்லாருக்கும் கொடுத்து பேலன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீதி பேலன்ஸ்லாம் அவங்க வந்து இவ்வளோ நாள் படமே ரெடி ஆகிடுச்சுன்னும் போது அவங்களுக்கு டாக்கியே ரெடி ஆனோடனே அவங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி அந்த படத்தை முடிச்சு ரிலீஸ் பண்ணோம். என்னுடைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக இருப்போம். அதே மாதிரி அவங்களுக்கு பேமெண்ட் நாங்கள் டப்பிங் அப்போ எல்லாருக்குமே கொடுத்துட்டோம். ஸோ யாருக்குமே நாங்கள் பேலன்ஸ் வைக்கல, எல்லாருக்குமே நாங்கள் கொடுத்துட்டோம். அந்த நேம் மட்டும்தான் இருக்குது. நாங்கள் இன்னும் இவ்வளோ ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். பட் எங்கள் வீட்டில் அதுதான் கோவம். என்னன்னா நம்ம சம்பாதிக்கல, சம்பாதிக்காமே இருக்காங்க, இங்கே இருக்கிறது வேற எடுத்துகிட்டு போய் நம்ம படத்தில் போடுறதால அது வீட்டில் இன்னும் சாட்டிஸ்ஃபைடு கிடையாது. இருந்தாலும் நடுவில்லாம் யோசிச்சேன், நடுவில்லாம் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும். ஸோ எனக்கு வந்து நேம் வரணுன்றதுக்காக தான். நம்ம வந்து ஒரு டைரக்டராக வந்தோம், அதில் எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட். நம்ம வந்து ஒரு பெரிய ஹிட் அடிக்கணும், அது டைரக்டர் மூவியாக இருக்கணுன்றதுல இருக்கா. ஸோ அதுக்காக எஃபெக்ட் கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ் ஆகுது. இப்போ ஒரு 4-5 படங்கள் வந்து நீங்க பண்ணிட்டீங்க சார். நீங்க வந்து ரொம்ப தெளிவா இருக்கீங்க, டைரக்டரா நான் வந்து ஜெயிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. எந்த மாதிரி ஸ்டைல் ஆஃப் டைரக்டரா நீங்க வெளி வரணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, நான் இப்போ படங்கள் வந்து யதார்த்தமான படங்கள் தான் பண்ணணுன்றது தான். அதாவது மிகைப்படுத்தி நம்ம ஆந்திரா ஸ்டைலெல்லாம் சொல்ல முடியாது. மிகைப்படுத்தி சொல்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. லைவாக என்ன எதுவோ அதை சொல்லணும். இன்னொன்று வந்து எனக்கு வந்து எந்த படமாக இருந்தாலும் ஒரு மெசேஜ் இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஸோ நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம், அது என்ன மீடியா மூலிமா தான் மக்களுக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்லணும்னு நினைப்பேன். ஸோ என்னுடைய படங்கள் எல்லாமே ஒரு நல்ல மெசேஜ் கண்டிப்பாக அதில் இருக்கும். முதல் படம் நட்புன்னா என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது அது பார்த்தா தெரியும் உங்களுக்கு. நட்புன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. மௌனமழை வந்து ஜாதி கூடாது அப்படிங்கிறது கடைசி லைன் தான் சொல்லியிருப்போம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல மெசேஜோடு தான் இருக்கும். இப்போ 1 ரூபாய்னு ஒரு படம், அந்த படம் அதனுடைய தாட் என்ன அப்படின்னா, எனக்கு சங்கர் சார் பண்ணுவார் பார்த்தீங்களா, லஞ்சம் வாங்கினா சாகடிச்சிருவார். முதல்வன் இது அதுக்கு முன்னாடி அர்ஜுன் சார் ஒரு படம் பண்ணியிருப்பார், அதில் கொள்ளடிச்சு மக்களுக்கு கொடுப்பாரு, அப்படிலாம் இருக்கும் இல்லையா. இந்த 1 ரூபாயோடைய கான்செப்ட் என்னன்னா ப்ராக்டிக்கலாக பண்ண முடியும். இது வந்து பண்ண முடியாது இல்லையா, லஞ்சம் வாங்கணும் போய் நம்ம போய் குத்த முடியாது இல்லையா, அது பண்ண முடியாது. சினிமாவுக்கு ரசிக்கலாம், பார்க்கலாம். பட் ப்ராக்டிக்கலாக பண்ண வைக்கணும், மக்களை பண்ண வைக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த 1 ரூபாயுடைய கான்செப்ட். இது வந்து என்ன, கிராமம் வந்து வளர்ச்சி, ஒரு கிராமத்தை எப்படி நீ வளர்ச்சி அடைய முடியும், அது 1 ரூபாயில். அதுதான் இம்பார்ட்டண்ட்டான விஷயம். 1 ரூபாயை எப்படி கிராமம் வளர்ப்பது,
ஏன்னா இந்தியா முழுக்க கிராமங்கள் தான் இருக்குது. அப்போ எல்லா கிராமம் வளர்ந்துன்னா இந்தியா வந்து வல்லரசு ஆகிடும், 5 ஆண்டுகளில் வல்லரசு ஆகிடும்ங்கிறதா கிளைமேக்ஸ். ஸோ ஒரு கிராமத்தை வந்து நீங்கள் வந்து தண்ணி இல்லை, கரண்ட் இல்லை, நீ போராடாதீங்க, போய் மக்கள் வந்து நீங்கள் போராடாதீங்க, அது நீங்கள் கொடுக்குற பணம் தான், ஸோ நீங்கள் வந்து உங்களால் நீங்களே பண்ணிக்க முடியுன்ற கிராமத்துடைய வளர்ச்சியை தான் இந்த ₹1 சொல்ல போகுது. உங்களுக்கு இந்த டைரக்டர் ஆகணுன்ற ஆசை எங்கேருந்து சார் வந்துச்சு? உங்களோட முதல் வாய்ப்பு எப்படி கிடைச்சிச்சு? எனக்கு வந்து நண்பர்கள், நான் சொன்னேன் இல்லையா, டைரக்டர்ஸ் வந்து சத்ரபதி ஸ்ரீ மகேஷ், பிரியம் பாண்டியன் சார், அப்போ மாய் பாண்டியன் சார், நிறைய சினிமா டைரக்டர் என் நண்பர்களாக இருந்தாங்க. ஸோ இவங்களோட போகும்போது அந்த எண்ணம் தானே வரும். ஸோ அவங்க டிஸ்கஷன் அது இதுன்னு போகும்போது நான் உட்காந்து வெளியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் ஆக்சுவலி எனக்கு வந்து அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட்டு. ஸ்ரீ மகேஷ், சத்ரபதி ஸ்ரீ மகேஷ்னு இருக்கார், அவர் ரொம்ப க்ளோஸ் எனக்கு. அவர் ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணுறார். பண்ணும்போது அவங்க கூட கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட இருந்தவங்க நிறைய ஹெல்ப் பண்ணாங்க, உதவி பண்ணவங்களாக இருந்தாங்க. ஸோ அப்போது வந்து ஷூட்டிங் அவங்க போகிறாங்க. இவங்கெல்லாம் இருக்கப்போ ஹீரோன்னு சொல்லி, அது ரவின்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோ, அவர் தான் வந்து அந்த ப்ராஜெக்ட்லேயே ஹீரோவாக இருப்பார்னு நினச்சேன். அவங்க ப்ராஜெக்ட் போயிட்டாங்க, நான் வேறு வேலையாக போயிட்டேன் நான். அப்போது வந்து ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு வந்து எனக்கு ஆல்பம் காட்டுறாங்க. ஸோ ஆல்பத்தை பார்த்த உடனே ஹீரோ மாதிரி இருக்கிறான். ஹீரோ ஏன்னா அவருக்கு வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கா, எல்லாம் பண்ணியிருக்கான், ஹான்சமாக இருப்பான், நல்லாவும் இருப்பான். அவனை எடுத்துகிட்டு வேற ஒரு போட்ட உடனே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி, ஏன்னா இப்படி பண்ணிட்டீங்க, அவன் வந்து உங்களை ஃபாலோ பண்ணி இத்தனை வருஷம் உங்க கூடவே இருந்திருக்கான். இந்த மாதிரி 3-4 பேர் இந்த மாதிரி இவ்வளோ பேர் இருக்காங்க, யாருமே நீங்கள் வந்து படத்துலேயே போடலை, யாருமே இல்லை இதில் அப்படி. நான் என்ன பண்ணுறது, ப்ரொடியூசர் வந்து சொல்லிட்டாரு, எனக்கே கஷ்டப்பட்டு நான் ப்ராஜெக்ட் பண்ணாங்க. சரி நான் விட்டேன், சரி ஓகே அப்படின்னு. அப்புறம் அந்த ஆஃபீஸ்க்கு நான் இங்கே வந்தோடனே ஆஃபீஸ்க்கு போக பழக ஆரம்பிச்சு, ப்ரொடியூசர் கூட பழகிட்டாரு. பழகிட்டோம். ஒரு நாள் கேட்டேன், நீங்கள் என்னங்க நீங்கள் தான் ஆர்டிஸ்டாக சார், டைரக்டர் தான் பண்ணோம், நீங்கள் எதுக்கு இதெல்லாம் பண்ணீங்க? நான்லாம் பண்ணல தம்பி அப்படின்ட்டாரு. நீங்களாம் பண்ணலையா அப்படின்னோடனே, நீங்கள் பண்ணல, நிஜமாக நான் பண்ணல தம்பி, அதெல்லாம் அவரே தான் பண்ணார். நேராக போய் கேட்டேன். அப்போ தான் நீங்கள் வந்து அவர் பண்ணலையாமே, நீங்கள் எதுக்கு போய் சொல்லியிருக்கீங்க அப்படின்னோடனே, இல்லைண்ணே அதுண்ணே இதுண்ணே மேனேஜர் சொல்லிட்டார். அவர் நிறைய இதெல்லாம் ஏதோ அவர் பர்சனல் யூஸ்க்காக யூஸ் பண்ணிட்டாரு, அதனால் வந்து ஹீரோவே மாற்றி போட்டார். ஆஹா அப்படியா, சரி ஓகே. அப்போ தான் கேட்டேன், ஒன்று பண்ணுங்க, இது என் வீட்டுக்கு நாய்க்குட்டி எடுத்து தரேன், நானும் பணம் கொடுக்குறேன், அது நடிக்க வைங்க ஹீரோ அப்படின்னு. ஐயோ, எனக்கு அவ்வளோ கோவம் இருந்துச்சு. ஏன்னா 4-5 வருஷம் அவன் வந்து கூடவே ஃபாலோ பண்ணி, அவனுக்கு ஒரு ட்ரீம் இருக்கும்ல, அண்ணா வந்து செய்வார் அப்படின்றது நல்லாவும் இருப்பான். அப்போ தான் அவர்கிட்ட சொன்னேன், நான் வந்து டைரக்டர் ஆகி அந்த தம்பியை வச்சு படம் பண்ணுவேன், நீங்கள் வேணா பாருங்கன்னு சொன்னேன். அப்போது ரொம்ப சிரிச்சாங்க. சரி ரைட் அப்படின்னு. அந்த தம்பியை வச்சு தான் ஒரு மழை 4 சாரல் படம். அதனால தான் நான் டைரக்டர் ஆனேன். ஓகே, ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக எல்லா விஷயங்களையுமே நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அப்ரோச் பண்ணியிருக்கீங்க. பட் உங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப சங்கடம் தரக்கூடிய விஷயங்கள் நடந்திருக்கா சார் சினிமா ஃபீல்டில் இந்த 10 இயர்ஸில்? சங்கடம் தானே டைரக்டருக்கு, சங்கடங்கள் தானே இருக்கும், நிறைய இருக்குது. அதை கடந்து போகணும் கண்டிப்பாக. அது ஒரு ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஹீரோவுக்கு கதை சொல்லி கமிட் ஆகிட்டான். கரெக்டாக அந்த 2000 பணம் செல்லாதுன்னாங்க. அந்த ப்ராஜெக்ட் இருந்துச்சு, அது எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு. ஏன்னா எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். அது பெரிய ப்ராஜெக்ட், எனக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட், பெரிய ஹீரோ, எல்லாமே வந்து எனக்கு அழகாக சூட் ஆச்சு. பட் ப்ரொடியூசர் வந்து அந்த இஷ்யூவில் மாட்டினதில் அது பிரேக் ஆச்சு. இன்னொரு சம்பவம் நடந்துச்சு. எப்போ படம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சுல, ரெடி ஆயிடுச்சு சார், சென்சார் மட்டும் வாங்கணும் சார், வாங்கிட்டு நம்ம ரிலீஸ்க்கு போயிடலாம் சார் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுங்க, அது நம்ம சென்சார்லாம் அப்புறம் வாங்கிக்கலாம். இந்த ப்ரொடியூசர்ஸ்க்கு என்னன்னா, ஸோ அவங்களுக்கு சினிமா தெரியாத வரும்போது அவங்களுக்கு புரிய வச்சு, ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது எனக்கு. அந்த ப்ரொடியூசரோட ட்ராவல் பண்ணுறது, இங்கே ப்ரொடியூசரோட ட்ராவல் பண்ணுறது ஒரு பெரிய டிஃபிகல்ட்டான விஷயம். அந்த பட்ஜெட் வந்து எல்லாமே இந்த பக்கம் இந்த இஷ்யூஸ் எல்லாம் இருக்கும், இது பண்ணணும், இதுக்கு நடுவில் நான் வந்து டைரக்டர் வேலை பார்க்கணும். ஸோ இது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான் ஆக்சுவலி. அஸ் எ நியூவாக ஒரு ஆர்டிஸ்ட்டை போட்டு பண்ணுறதுன்றது ஒரு மிகப்பெரிய சவால். ஒரு டைரக்டருக்கு வந்து மிகப்பெரிய சவால். அது ஒரு அழகான படமாக கொண்டு வர்றது. நான் டைரக்டர் இப்போ எனக்கு வந்து ஒரு 100% ஸ்கிரிப்ட் வந்து ஒரு 100% இருக்கும், நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். அது இந்த நியூ கமர்ஸ் எல்லாருமே வரும்போது அதை டவுன் பண்ணி 50% ஆக்கிடுவாங்க. ஸோ அதுவும் ஒரு பெரிய இதுதான் இருக்குது. பட் இப்போ நீங்கள் பெரிய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு சின்ன சீன் கூட ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, நியூ கம்மரே இருக்க மாட்டாங்க. நீங்கள் அதை பார்த்தா தெரியும். ஸோ நியூ கம்மர்ஸ் ஏன் போட மாட்டாங்கன்னா, அவங்களுக்கு வேலை வாங்கி அதை கொண்டு வர்றதுங்கிறது ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம். அது நீங்கள் இந்த மாதிரி சங்கடங்களை ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்ததா நாங்கள் கேள்விப்பட்டோம். அண்ட் நீங்கள் அவங்களுக்கு தேங்க் பண்ணணும், நான் கண்டிப்பாக அவங்கள வந்து ஒரு வெல்விஷராக நினச்சி நான் பேசணும்னு சொன்னீங்க. அவங்களுக்காக ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் மட்டும் சார்.
என்னுடைய ஃப்ரெண்டு வந்து நட்ராஜ், அவர் வந்து நாங்கள் பிரசிடென்சி காலேஜில் ஒன்றா படித்தோம். ம். நட்ராஜ், பாலாஜி, மாரியப்பன், நாங்கள் எப்பயுமே ஒன்றா இருப்போம். பரந்தாமன் நிறைய ஒரு செட்டு இருக்குது எங்களுது. அப்போ வந்து நட்ராஜ் வந்து எனக்கு இப்போ வரைக்கும் கண்டினியூவாக எல்லாருமே ட்ராவலில் இருக்காங்க. நட்ராஜ் எனக்கு பர்சனலி வந்து எனக்கு சொல்ல முடியாத அளவுக்கு உதவிகள் நிறைய பண்ணியிருக்கான். அவனுக்கு தான் நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். நான் ஓரளவுக்கு டைரக்டர் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி இந்த ரஜினி சார் படம் ஒன்று இருக்குமே, ஒரு நண்பன் வந்து கடைசியில் அந்த மாதிரி ஒரு நண்பன் எனக்கு நட்ராஜ்ன்ட்டு. அவர் பெங்களூரில் அட்வொகேட்டாக இருக்கார். நைஸ். ஓகே சார், இவ்வளோ நேரம் நாங்கள் 2 பேரும் கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக ஜாலியாக ரொம்ப அழகாக பதில் சொல்லியிருந்தீங்க. நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா படங்களுமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஜெயா டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஃபார் கமிங் டுடே. தேங்க்யூ. நன்றி. ஜெயா டிவி நேயர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.